இந்த சீமை சரக்கை ஒழிச்சிட்டு கல்லுக்கடையை திறந்து விட்டோன்னா அழகா இருக்கும் நாடு. எந்த பயலும் சொத்த வைக்க மாட்டான், குடிச்சிட்டு சாக மாட்டான். மர்க்கா சொல்லு. கல்லு குடிச்சு செத்தவன் சொத்த முட்டை வித்தவன் ஒருத்தனை காட்டு நான் போயிடுவான். அப்படி கேளு சார். சட்டை கிழிஞ்சிருக்கான் தானே பாக்குறீங்க? நான் தான் சொன்னேன் ரொம்ப தெளிவா இருக்குன்னு. நம்புங்க சார். அதுவும் எள்ளளவும் நல்லது கிடையாது. அதுல விசங்க வந்திருக்கேன். விசங்க வந்திருக்கேன். 6 மாத பிள்ளையில இருந்து எங்க ஆத்தால அப்பனா இந்த விஷத்தை கொடுத்துதான் இந்த உடம்பே வளர்த்திருக்காங்க. புகையில் இருக்கக்கூடிய நிக்கோட்டின் பத்தி நமக்கு எல்லாம் தெரியும். இந்த புகையின் நிக்கோட்டின் நேரடியாக நுரையீரல் புற்றை தரக்கூடியது. அதே மாதிரி பிளாஸ்டிக்கை எரிச்சா வரக்கூடிய டயாக்சின் நேரடியான புற்றுக்காரணின்னு எல்லாருக்கும் தெரியும். ஒரு விஷயம் தெரியுமா? புகையிலிருந்து நிக்கோட்டின் போய் புற்றுக்காரணி வரணும், பிளாஸ்டிக்ல இருந்து டயாக்சின் போய் புற்றுக்காரணி வரணும். மோசமான ஆள், நாங்க ரொம்ப கேவலமான ஆளு. மதுவில் இருக்கக்கூடிய எத்தனால் நேரடியான புற்றுநோய் காரணி. சோலி முடிச்சு. இந்த ஒரு வலுவற்ற ஒரு சமூகத்துல எந்த ஒரு கள்ளா இருக்கட்டும், சாராயமா இருக்கட்டும், அத்தனையும் கேடுதான். புரிஞ்சதா? 6% எத்தனால் இருக்கு, 10% எத்தனால் இருக்குன்னா உங்க வீட்டுல 10 மாதம் கழிச்சு சங்கு. 40% ஆல்கஹால் இருந்தா 4 மாசத்துல சங்கு. அவ்வளவுதான், சங்கு உறுதி. எந்த காரணம் கொண்டும் மதுவை ஏற்றுக்கொள்ளாதீர்கள். சாராயம் குடிக்கிறது எவ்வளவு பெரிய கெடுதல் தெரியுமா? போட்டாங்க பாருடா, நல்லா பாரு. அடியில் என்ன பாக்குற? புழு என்னாச்சு? செத்து போச்சு. இதுல இருந்து என்ன தெரியுது? இந்த சாராயத்தை சாப்பிட்டா வகுத்துல உள்ள பூச்சி பூரா செத்து போயிரும் தெரியுது. தாரித்திரம் முடிச்ச நாய், உங்களை எல்லாம் திருத்தவே முடியாதுடா.